ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் தக்காளி பழம் வாங்கி வச்சுட்டோம் ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் நீங்கள் பால் பாத்துக்குள்ளே பால் காய வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் போல் டீ தூளும் கொஞ்சம் போல் சர்க்கரை நல்லா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளருக்குள்ளே ஒரு கொஞ்சம் போல் காஃபி தூள் சேர்த்துட்டு டீயும் காஃபி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும். நீங்கள் எப்பவுமே காஃபியாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் தனித்தனியாக வச்சு குடிப்பீங்க. இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பழுத்த தக்காளின்னு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தக்காளி பழத்தை நீங்கள் பாதியை கட் பண்ணிக்கோங்க. பாதியை நீங்கள் கட் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு பாதி மட்டும் நமக்கு போதுமானதுங்க. இன்னொரு பாதி நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாதி தக்காளி இருக்கு இல்லையா, அந்த தக்காளி உள்ளுக்குள்ள விதை ஃபுல்லாக நீக்கணுங்க. அதுக்காக நீங்கள் ஒரு கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி ஃபுல்லாகவே சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே இந்த கப்புக்குள்ளே நீங்கள் தள்ளி விட்டுருங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் தள்ளி விட்ட பின்னாடி அந்த கப்பை நீங்கள் சைடில் வச்சுட்டு தக்காளி பழம் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் நீங்கள் அந்த தக்காளி பழம் உள்ளுக்குள்ளே நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்துக்கோங்க. தீபத்துக்கெல்லாம் ஏற்றக்கூடிய எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய் எடுத்து நீங்கள் இந்த தக்காளி பழம் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் சைடில் வச்சு விட்ட பின்னாடி இது கூட நம்ம ஒரு 2-3 கிராம்பு எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு போல் அந்த எண்ணெய் உள்ளுக்குள்ளே அப்படியே நான் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் விளக்கு திரி எடுத்துக்கோங்க. விளக்கு திரி நீங்கள் எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் தூள் கிராம்பு எல்லாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த திரி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி கொஞ்சம் திரி மட்டும் வெளியில் தெரிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம விளக்கு ஏற்ற போகிறோங்க, அதுக்காக தாங்க. பாருங்கள், கொஞ்சம் திரி மட்டும் வெளியில் வச்சு விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் விளக்கு ஏற்றி விட்டுருங்க. இந்த விளக்கு நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் ஈவினிங் நேரத்தில் அடிக்கடிக்கு கொசு வந்துட்டுருக்குங்க. நம்ம நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஆல் அவுட் ஒத்துக்காது. அந்த மாதிரி இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் கொசு தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கை நீங்கள் காமிச்சு விடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு நல்ல ஒரு வாசனையாகவும் நறுமணமாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்கரை டப்பா தாங்க. நம்ம வீட்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சக்கரை அதிகமாக வாங்கி வச்சாலும் சரி கம்மியாக வாங்கி வச்சாலும் சரிங்க, அந்த சக்கரை டப்பாக்குள்ள சின்ன சின்ன உருண்டியாக கட்டிக்கும், அப்படி இல்லை பெரிய பெரிய கட்டியாக கட்டிக்குங்க. இந்த சக்கரை இந்த மாதிரி கட்டாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்தா போதுங்க, எறும்பு கூட சக்கரை பக்கம் தலை வச்சு கூட படுக்காதுங்க. அது என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மராத்தி மொக்கு தாங்க. இது எப்படி கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாணி எல்லாம் வாங்குவோங்க இல்லையா, அதுக்குள்ளே இது வருங்க. இது ஒன்று போட்டு வச்சா போதுங்க, ரொம்ப ரொம்ப எஃப்டுவாக இருக்கும். ஒரே ஒரு எறும்பு வராது, சக்கரை கட்டியே பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டிலாம் கேஸ் ஸ்டவ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் சரிங்க, ஒரு சில டைமில் டீ எல்லாம் பொங்க விட்டுரும். அப்படிலாம் தோசை மேலே தோசை ஊற்றும் போது அங்கங்கே சிந்திருங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் பார்த்து இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனுக்குள்ளே நான்வெஜ் சமைச்சாலுமே நம்ம என்ன தான் கிச்சன் முழுக்க க்ளீன் பண்ணி வச்சாலுமே கொடுங்க, அந்த நான்வெஜ் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா கிச்சன் முழுக்க அப்படி இருக்கும், அந்த ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும். இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் ஷாம்பு எடுத்துகிட்டு அந்த கேஸ் ஸ்டவ் மேலே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் துணி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான கிழிஞ்சு போன பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் எல்லா பக்கம் நீங்கள் நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க.
இது போல் நீங்கள் தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணி பாருங்கள், அழுக்குமே நல்லா போயிடும். அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜில் சமைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்மெல் எதுவுமே துளி அளவு கூட வரவே வராதுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே தொடச்சி முடிச்சு பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம், அப்படின்னா துணி வச்சு நீங்கள் தொடச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி கிச்சன் ஃபுல்லாகவே இந்த ஷாம்பு போட்டு தாங்க தொடச்சேன். கிச்சன் நல்ல ஒரு வாசனையாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக முழுமையாக தொடச்சி முடிச்சிட்டேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளக்கு தாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுனாலே கீழேயும் மேலேயும் எண்ணெய் சிந்துங்க. அதுவும் முக்கியமாக நீங்கள் சொல்லப்போனால் இந்த கேனை நீங்கள் பாருங்கள், இந்த கேனில் தான் எண்ணெய் ஊற்றும் போது கம்பல்சரி கீழே சிந்துருங்க. அந்த மாதிரி கீழே சிந்தாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த எண்ணெயை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனை எடுத்துக்கோங்க. பேனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சு தீர்ந்து போன பேனை இருக்குல்லையே, குப்பையில் நீங்கள் தூக்கி போடுவீங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் பார்த்து இந்த பேனை குச்சியை தூக்கி போட்டு அந்த கேப்பு ரெண்டுமே அப்படியே வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. நான் வச்சு காமிக்க இல்லையா, அந்த எண்ணெய் பாட்டில் மூடலிங்க பெருசாக ஒரு ஓட்டை போட்டுக்கணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேனா உள்ளுக்குள்ளே போகணுங்க, அந்தளவுக்கு நீங்கள் பெருசாக போல் ஓட்டை போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு பின்னாடி கீழேருந்து மேலே தள்ளுங்க பேனாவை, அவ்வளோதாங்க தள்ளி விட்டுட்டு ஆறுங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கு, ரொம்ப நீட்டாகவும் பிடிச்சிருக்குங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம தள்ளி விட்டாச்சு. நமக்கு அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மூடியை நீங்கள் கேனுக்குள்ளே மூடி ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கில் எண்ணெய் ஊற்றாலும் சரிங்க, ரொம்ப ஈஸியாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் கீழும் சிந்தாது. நான் பாருங்கள் விளக்கு எடுத்திருக்கேன், விளக்குக்குள்ளே எண்ணெய் ஊற்றி காமிக்கிறேன். அந்த பாட்டில் மூடிலுமே எண்ணெய் சிந்தவே சிந்தாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கீழே எண்ணெய் கொஞ்சம் கூட சிந்தவே இல்லைங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி முடிச்ச பின்னர் இது பேனா கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை நீங்கள் போட்டு விட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால மறக்காமல் அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய விளக்கு வச்சாலே சரிங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பூவாக நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சாலுமே சரிங்க, பெரிய பூச்சி தான் நம்ம எடுத்து போட்டுருவோம். ஆனால் காலிஃப்ளவர் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன புழுவாக இருக்குங்க. அதையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த காய்கறி டேஸ்ட்டே அப்படியே போயிருங்க. அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்துக்குள்ளே தண்ணி வச்சு நல்லா காய வச்சுக்கிட்டேன். தண்ணி எந்த அளவுக்கு காயின்னு பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ஆவி வரலுக்கு நல்லா நீங்கள் காய வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நீங்கள் கேஸ்டில் வந்து கீழே வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கல்லுப்பில் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த மஞ்சள் தூள் உப்பு நல்லா கலர் மாறி வருங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த காலிஃப்ளவரை நீங்கள் கொட்டாமல் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது இந்த காலிஃப்ளவர் உள்ளுக்குள்ளே எங்கேயாச்சும் புழு இருந்தாலும் சரிங்க, தண்ணி மேலே அப்படியே மேலே வந்து மிதக்குங்க. காலிஃப்ளவர் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. காலிஃப்ளவர் எப்பவுமே நீங்கள் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி தாங்க க்ளீன் பண்ணணும். அப்போ தாங்க அந்த காயோட டேஸ்ட்டுமே மாறாமல் கலர் மாறாமல் அப்படி நமக்கு கிடைக்கும். கரெக்டாக 2-3 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் அந்த காய்கறியை நல்லா கலக்கி விட்ட பின்னாடி நீங்கள் ஒரு ஜல்லி கரண்டி வச்சு நீங்கள் காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள் காலிஃப்ளவர் ஃபுல்லாகவே நான் வடிகட்டிட்டேன். அந்த காலிஃப்ளவர் ஃபுல்லாகவே அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட வெந்து போகாது. அந்த புழு பூச்சி மட்டும்தாங்க செத்து போயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி இருக்குல்ல, தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன புழுவெல்லாம் இருக்குங்க. இந்த தண்ணி நீங்கள் சிங்கில் கொண்டு போய் ஊற்றிக்கோங்க. சிங்க்குமே நல்லா நீட்டாக க்ளீன் ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் தாங்க. ஒரு வாட்டி நீங்கள் தக்காளி பழம் வாங்கி வச்சா போதுங்க, 1 மாதம் வரைக்குமே நீங்கள் தக்காளி பழம் கெட்டு போகாமல் அழுகி போகாமல், அது மட்டும் இல்லாமல் வாடியும் போகாமல் வதங்கி போகாமல் ரொம்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 3 கிலோ தக்காளி பழம் வாங்கி வச்சுருக்குங்க. எனக்கு மாதம் ஃபுல்லாக இந்த 3 கிலோ தக்காளி போதுமானதுங்க. இந்த தக்காளி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் தக்காளி எப்போ வாங்கினாலும் சரிங்க, ரொம்ப பழுத்த தக்காளியை வாங்கக்கூடாது. எல்லாமே
கலந்து தாங்க வாங்கணும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காய்வாட்டா மீடியம் காய்வாட்டா அப்புறம் நல்லா பழுத்த தக்காளி 3 சேர்ந்தமா நல்லா மிக்சிங்கில் வாங்கி வச்சுக்கோ. நான் எப்படி வாங்கி வச்சுருக்கணும் இது போல் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் தக்காளி பழம் எப்போ வாங்கினாலும் சரிங்க, நீங்கள் மேல் பாகத்தை பாருங்கள். மேல் பாகம் நீங்கள் பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த இடம் எந்த அளவுக்கு காயாக இருக்குது எந்த அளவுக்கு பழுத்துருக்கு நீங்கள் பாருங்கள். நான் 3 தக்காளி போல் வச்சுருக்கேன். நிறையா பழுத்து போயிருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு வராது. ஒரு 5 நாள்லேருந்து 7 நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. ஒரு மீடியமாக தக்காளி பழம் இருந்துச்சுன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப காயாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க. இது எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி தக்காளி பழத்தை 3 விதமாக பிரித்து வச்சுருக்குங்க. காய்வாட்டா மீடியமாக நல்லா பழுத்த தக்காளியம். இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் காய் வடர்க்கலையே தக்காளி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி நீங்கள் கம்பல்சரி ஒரு மாதம் வரைக்குமே அப்படியே வச்சுக்க முடியுங்க. வாடியும் போகாது, வதங்கியும் போகாது, பழுத்துமே போகாது. அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் போல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி மேலே அப்படியே நீங்கள் ஊற்றி விட்ட பின்னாடி கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி நீங்கள் கம்பல்சரி ஒரு மாதம் வரைக்குமே வச்சு ஸ்டோர் பண்ணிக்க முடியுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது லேயர் பார்க்கலாம் வாங்க. 2வது லேயருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி நீங்கள் கட் பண்ணிக்கும். காட்டன் துணி கட் பண்ணி வச்ச பின்னாடி அந்த தக்காளி மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி பழம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதை நீங்கள் மூடி போட்டு அப்படியே வச்சுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் இது மேலே நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. நான் 2வது லேயர் தக்காளி நான் சேர்த்துக்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி இந்த தக்காளி நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து விட்ட பின்னாடி இந்த துணியெல்லாம் இருக்குல்லையும் துணி ஃபுல்லாகவே நீங்கள் அந்த தக்காளி பழம் பழுத்து போகாதளவுக்கு நல்லா நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது போல் நீங்கள் தக்காளியை க்ளோஸ் பண்ணி வச்சோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சைடில் வச்சுருங்க. சைடில் வச்சு விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பழுத்து தக்காளி தனியாக பிரிச்சு இல்லையா, அந்த தக்காளி நீங்கள் எடுத்துக்கோங்க. தக்காளி மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் எண்ணெய் அப்ளை பண்ணி தாங்க வச்சுருக்கேன். இந்த தக்காளி நீங்கள் 1 வீக் மட்டும்தாங்க வச்சுக்க முடியும், அதிக நாள் வச்சுக்க முடியாது. ஃபஸ்ட் நீங்கள் நல்லா பழுத்து தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது நீங்கள் மீடியமாக வச்சுள்ளே தக்காளி அந்த தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா காய் வாட்டை வச்சுள்ளே தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த தக்காளி நீங்கள் தனித்தனியோட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், இல்லைனா வெளியிலையும் வச்சுக்கலாங்க. கம்பல்சரி ஒரு மாதம் வரைக்குமே தக்காளி பழத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும். ஒரே ஒரு தக்காளிட்ட வேஸ்டே ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னா பூரி செஞ்சாலுமே அந்த எண்ணெய் அதிகமாக ஒழிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் பூரி செஞ்சாலும் சரி, வடை செஞ்சாலும் சரி, போட்டி பொரிச்சாலுமே சரிங்க அதிக அளவில் எண்ணெய் உரிச்சிடும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் எண்ணெய் கூட கொஞ்சமாக உப்பு நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பொரிச்சு பாருங்கள். எண்ணெயுமே அந்தளவுக்கு உறிஞ்சாது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய்க்குள்ளே கசடு தங்கவே தங்காதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலுமே நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாங்க வேறொரு வீடியோவில்.